வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 3:11 2வது வரியில், சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை என்ன செய்ய பற்றி கொண்டிரு. அப்படின்னா ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, எண்ணில தேவனுடைய கிரீடம் இருக்கு. சொல்லுங்க. ஆயுசு நாட்கள்லேயே தீர்க்காயுசை கொடுக்கறது, அந்த தீர்க்காயுசு ஒரு கிரீடம். வறுமையில் வளர்ச்சியில், வறுமையில் வறட்சியில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது நமக்கு ஒரு கிரீடம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தேவன் நமக்கு தந்தாருன்னு அந்த பலன் நமக்கு கிரீடம். நிரந்தரமான ஒரு வேலை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நிரந்தரமான வேலை நமக்கு கிரீடம். தேவன் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் நம்ம குடும்பத்தில் நமக்கு கிரீடமாக இருக்கிறார்கள். அதுக்கு மேலே ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறார். எதை சொல்லுங்க? அதுதாங்க நித்திய கிரீடம். தேவனிடத்தில் போய் சேருவதற்கு அந்த பரிசுத்தம் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. 1000 வருஷம் ஆராதனை பண்ணி பரிசுத்தம் இல்லாமல் முடிவடையதை விட ஒரே ஒரு ஆராதனை பண்ணி பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தி முடிவடைவது ரொம்ப நல்லது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்கு. எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. அப்போ தேவன் கிரீடத்தை கொடுக்கிறவர், தேவன் கிரீடத்தை எடுத்து போடுகிறவன் பிசாசு. அப்படியே பார்த்தா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் எவ்வளோ பேர் நல்லா ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி ஜெபம் சிலருக்குள்ளே நிலச்சிருக்குது, அந்த ஜெபம் சிலருக்குள்ளே நிலச்சில்லை. குடும்ப ஜெபம் எல்லாம் பண்ணுவாங்க. குடும்ப ஜெபம் அந்த காலத்தில் இருந்த தேவனுடைய ஜனங்களுடைய அருமை பெருமை அப்போ எனக்கு தெரியலை. இப்போ இருந்தால் அதை யோசிக்கிறேன் நான். எல்லா வீட்டுகள்லையும் குடும்ப ஜெபம் இருக்கு. ஒரு சின்ன ஆராதனை மாதிரியே நடத்துவாங்க. சின்ன ஆராதனை மாதிரி சில சபைகளில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். அந்த ஊழியக்காரையா குடும்பங்களில் விடிய காலம் ஒரு 4 மணினா எந்திரிச்சு எல்லாரும் முறைப்படி ரவுண்டாக உட்காந்து குடும்ப ஜெபம் ஆரம்பிப்பாங்க. நான் போய் பையா அந்த ஸ்க்ரீனை விலக்கிட்டு வாசலில் நிற்பேன். வாங்கையா உள்ளம்பாங்க. குடும்ப ஜெபம் பண்ணுவான். சில நேரங்களில் அந்த ஊழியக்காரர் செய்தி கொடுப்பார் குடும்ப ஜெபத்தில். சில நேரத்தில் நான் இருந்தேன்னு என்னை பேச சொல்லுவாங்க. அப்போ கடவுளை நம்பாமல் வாழ்கிற மனுஷனுடைய குடும்பம், கடவுளை அறியாமல் வாழ்கிற மனுஷனுடைய குடும்பம், பேரு கிறிஸ்தவ குடும்பம், இந்து கிறிஸ்தவ குடும்பம், அவிசுவாச கிறிஸ்தவ குடும்பம், பின்மாற்றமான கிறிஸ்தவ குடும்பம், தேவனுக்கென்று வாழுகிற ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள ஆவிக்குரிய குடும்பம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இதே போல் சில குடும்பங்கள் இருக்கு. ஆபிரகாமுடைய குடும்பம், ஈசாக்குடைய குடும்பம், யாக்கோப்புடைய குடும்பம், தாவீதனுடைய குடும்பம், சவுலுடைய குடும்பம் இருக்குது நிறையா. அவங்க எப்படி தேவனை தேடிக்கிட்டாங்க, தேவனை விசுவாசித்தாங்க, தேவனுக்குன்னு நின்றாங்க, எப்படி ஆண்டவருக்காக அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம். அப்படின்னா சிலர் கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, சிலர் தங்களுக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, சிலர் தங்கள் தேவைகளுக்காக தேவனை தேடி இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள தேவனுக்கென்று வந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். யாருக்கென்று? அதில் ஒரு 15 நிமிஷம் ஒரு செய்தி கொடுத்து சில விண்ணப்பங்களை சொல்லுங்கய்யா அப்படிம்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வெளிப்படுகிற விண்ணப்பங்களை சொல்லி ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து
அவங்க குடும்பத்தில் அவங்களே ஒருத்தர் எந்திரிச்சு நின்று முத்தம் வச்சுக்குவாங்க. ஊழியக்கார் வந்து எனக்கு வைப்பார், நான் அவருக்கு வைப்பேன். அன்புங்க, அன்பு. எல்லாரும் பாய் தந்தா ஆண்டவரை துதிப்பான். தேவன் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அன்பு இருந்தால் தான் தேவனை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அன்பு இருந்தால் தான் தேவனை பின்பற்ற முடியும். அன்பு இருந்தால் தான் தேவாலயத்துக்கு வர முடியும். அன்பு இருந்தால் தான் இங்கே யார் மேலேயும் பகையாக இல்லாமல் எல்லாரோடும் அன்பு ஐக்கியமாய் ஒரே ஆவியாய் தேவனை நாம் ஆராதிக்க முடியும். இங்கே சபைக்குள்ளேயே சில பேர் பகையை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஆராதிப்பாங்க. அதெல்லாம் போகவே போகாது. பெருமையாக உட்காந்து ஆராதித்தாலோ போகாது, வீம்பாக ஆராதித்தாலோ போகாது, பழிவாங்கிற எண்ணங்களோடு ஆராதிக்கிற ஆராதனைலாம் போகாது. கர்த்தர்ட்ட அதெல்லாம் தீட்டுப்பட்டது, அருவருப்பானது. தெய்வ பயத்தோட பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தரிடத்திலே போய் சேரும். தெய்வ பயத்தோடு ஆராதிக்கணும். தெய்வ அந்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு சோதரம் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்ய. அப்போ என்னுடைய ஜபத்தை பிசாசு எடுக்கக்கூடாது, என்னுடைய ஆராதனை தேவன் பிசாசு எடுக்கக்கூடாது, என்னுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு எடுக்கக்கூடாது, என் மேலே கை நீட்டக்கூடாது, என் பிள்ளைகள் மேலே கை நீட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் முழுவதும் கிறிஸ்துவுக்கு உள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? சத்தியத்துக்கு உள்ள நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். ஆராதனைக்கு உள்ள நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், போய் என் ஆண்டோடைய பாடல்களை நான் என்ன செய்யணும், பாடணுமே. என் ஆண்டோடைய சொல்லுங்கள், என் ஆண்டோடைய பாடல்களை நான் போய் பாடணுமே. ஆண்டவருடைய பாடல்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க. லேவியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் சோதரம் 12வது வசனத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர், நான் கர்த்தர். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். நான் கர்த்தர். அந்த பரிசுத்த அபிஷேக தைலம் இருக்குதுன்னு சொன்னால் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, அவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமல்னா கண்ட இடங்களுக்கு போகக்கூடாதுங்க. கண்ட இடங்களுக்கு போகக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். போக வேண்டிய இடத்துக்கு போகணும், போகக்கூடாத இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது. பேசுகிற காரியங்களை பேசணும், பேசக்கூடாத காரியங்களை. ஏன்னா அந்த அபிஷேக கிரீடம் நம்ம மேல் இருக்கு. அபிஷேக கிரீடம் சத்தியம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும், பரிசுத்த ஸ்தலத்தை குலைச்சலாக்காமலும் அவன் தேவனுடைய அபிஷேகம் என்னும் கிரீடம் அவன் தலையில் இருக்கிறது. கிரீடம் நான் வருவரை உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய், பிடித்துக்கொள், பற்றி கொண்டிருந்த அந்த கிரீடத்தை. இங்கே ஆலயத்தில் சந்தோஷமாக உட்கார முடியுதா பாருங்கள், சமாதானமாக இருக்க முடியுதா பாருங்கள், ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுதா, ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த முடியுதா நம்மளால்? ஆண்டவருக்குன்னு ஆராதனை செய்யணும். எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்பார். நீதிமொழிகள்
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் எது முக்கியம் அப்படின்னு ஒரு சத்தியம் சொல்லுது. 7வது வசனத்தில், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை என்ன செய்ய சம்பாதித்துக்கொள். ஒரு சகோதரனுடைய வாழ்க்கைக்கு, தொழிலுக்கு, வளர்ச்சிக்கு, செல்வத்தை நாம் அதிகமாக சேகரிக்கிறதுக்கு ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஆண்டுடைய வசனம் சொல்லுது. ஞானத்தை நீ என்ன செய்ய, அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறது போலவே நீ ஞானத்தை என்ன செய்ய. ஏன்னா சில பேர் சம்பாதிச்சு செல்வத்தை இழந்துட்டு அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. ஞானம் இல்லாமல் அந்த செல்வத்தை இழந்துட்டு தரித்திரம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னத்தை சம்பாரி, ஞானத்தை சம்பாரி. இன்றைக்கு குழந்தைகளை பெற்றெடுக்கிறவங்க பாருங்கள், குழந்தைகளை பெற்றெடுக்கிறவங்க அந்த திருமணம் செய்கிற அந்த மெச்சூர்டான பிறகு அந்த திருமணம் செய்யும்போது கத்தர் கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி உள்ள திருமணத்தை பண்ணிடுறாங்க. தேவன் சரியாக தேவனை கனம் பண்ணுறதில்ல, சத்தியத்தை மதிக்கிறதில்ல, ஆராதனை மதிக்கிறதில்ல, ஊழியத்தை மதிக்கிறதில்ல, சபையை மதிக்கிறதில்ல. குடும்பத்தில் ஒருத்தர் அற்பமாக அலட்சியமாக எண்ணிக்கிறது போல் சபையையும் அற்பமாக அலட்சியமாக எண்ணிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குடும்பத்தை குறித்ததான பாரம் எல்லாருக்கும் இருக்கும். குடும்பத்தின் தேவைக்கு சம்பாதிக்கணுமேங்கிற ஒரு கரிசனை, ஒரு அக்கறை, ஒரு பாரம் இருக்கும். ஆனால் தேவனுடைய சபையை குறித்த பாரம் யாருக்கும் இருக்கவே இருக்காது. சபையை குறித்து யாரும் கவலைப்பட மாட்டாங்க. சபையை குறித்து யாருக்கும் பாரம் இருக்காது. ஒரு ஆண்டவர் நிச்சயமாக பாரப்படுவார். அடுத்து ஊழியக்காரனுக்கு அந்த பாரம் இருக்கும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அந்த ஆலயத்தை குறித்ததான ஒரு செய்தி இருக்குது. அதை எடுத்தோம்னா தான் அது எல்லாமே நமக்கு சேரும். கர்த்தருக்கு மகிமையுண்டார். தேவனை குறித்ததான ஒரு பயம். அதிகாலையில் எழுந்த உடனே என் தெய்வத்தை நான் நினைக்கணுமேன்னு சொல்லி அப்படி நான் நினைக்கிறதில்ல. சிலர் நினைக்கிறாங்க. ஆண்டவர் குறித்த பயம் கிடையாது. பேய்க்கு பயப்படுவாங்க, பாம்புக்கு பயப்படுவாங்க, செய்வனைக்கு பயப்படுவாங்க, ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடி இருந்தால் பயப்படுவாங்க. தெய்வத்துக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாடி ஆராதிக்க தெய்வ பயமே இல்லாமல் போயிருங்க. ஜனங்கள் விலகினப்படுறது, தளர்ச்சி அடைகிறது, சோர்வடைகிறது, பின்வாங்கிறது, பாட்ட ஆராதனை விட்டது, ஜெபத்தை விட்டது, வேத வாசிக்கிறத விட்டது எல்லாமே தெய்வ பயம் இல்லாதனால. என்ன இல்லை? எல்லாரும் சொல்லுங்கள், என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லாமல். அதாவது இயேசு சர்வத்துக்கும் பிரயோஜனமானவர், சகலத்தையும் நடத்துகிற தேவன், சகலத்தையும் பாதுகாக்கிற தேவன், சகலத்தையும் போஷிக்கிற தேவன், சகலத்துக்கும் தண்ணீர் கொடுக்கிற தேவன், சகல ஜீவராசிகளும் சுவாசித்து வாழ டெய்லி இரவும் பகலும் காற்றை கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன் அவர். இந்த யோசிக்கிறவர்கள் எப்படி யோசிக்கணும்? நான் வாழுகிறது ஆண்டவராலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரே ஒரு வியாதிங்க, ஒரே ஒரு வியாதி. எத்தனை பேர் அந்த வியாதியில் மடிந்து போனாங்க. இன்றைக்கும் வீட்டில் இல்லாமல் ஆஸ்பத்திரியிலேயே 3 வருஷமெல்லாம் படுத்து கிடக்கிறவங்க இருக்காருங்க. நம்ம வீட்டில் இருக்கோம்னா கிருபை தானே. ஒரு வேலை சொல்லுவோமா? அன்றாடு வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் கிருபை தானே அது.
நம்ம கையில் ஆரம்பத்தில் என்ன வருமானம் வந்தது, இப்போ என்ன வருமானம் வருது? இந்த வருமானம் யாரால் வந்தது? கையை உயர்த்தி சொல்லுங்க. என் கையில் 10 காசு வருது, என் தேவனால் எனக்கு வருகிறது. இந்த கை ஒருவேளை ஆகாரத்தை எடுத்து சாப்பிடுதுன்னா அது தேவன் கொடுக்கிற ஆகாரம். இன்றைக்கும் என்னை தேவன் போஷித்து காப்பாற்றுகிறார். ஞானம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கணும், சகோதரன் ஆவிக்குரிய சகோதரனா ஆவிக்குரிய சகோதரியாக இருக்கணும்னா ஞானம் ரொம்ப முக்கியமுங்க. நம்ம வாழ்க்கையை நாமளே அலசி ஆராய்ந்து பார்த்தா தாங்க நல்லது கெட்டது நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஒரு அழி சொல்லுவோமா? 9வது வசனத்தில், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. எது? எல்லாரும் சொல்லுங்க. எது? இப்போ நமக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. நமக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. ஞானம் இருக்குதான்னு பாருங்க. சம்பாரிச்சிருக்கிறமான பாருங்க. சம்பாதிக்க ஆரம்பித்த நாள்லேருந்து இதுவரைக்கும் எவ்வளவு சம்பாரிச்சோம்னு பாருங்க. சம்பாரிச்சதில் மீதி கையில் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. ஞானத்தை நம்ம சம்பாரிச்சோம்னு சொன்னால் ராஜரீகம் வரைக்கும் நம்மளை நடத்தி அது நமக்கு அது என்ன செய்யும்? மகிமையான கிரீடத்தை. எப்படி? நம்மெல்லாம் அந்த அளவுக்கு தகுதியானவர்களா இல்லை. ஆனால் தேவனுக்கிட்ட வரும்போது, தேவனுக்கிட்ட ஞானத்தை வாங்கும்போது அந்த ஞானம் நமக்கு மகிமையான கிரீடத்தை சூடும். நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஒரு எல்லை சொல்லுவோமா? இப்போ தேவன் எனக்கு கொடுத்ததை நான் அதை காத்துக்கொள்ளணும், அதில் நிலை நிற்கணும், அதில் வளரணும், அதில் இருக்கிற நன்மைகளை நான் பெறணும், அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெறணும், அதை நான் அனுபவிக்கணும். வேதனையை அனுபவிக்க அல்ல, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க, சந்தோஷத்தை அனுபவிக்க நான் ஞானத்தை பெறணும். பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்கணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், நீதிமொழிகள் 8:33, நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். விட்டு விலகாதிருங்கள். பூமியில் இருக்கிற அத்தனையும் பூமியிலே அனுபவித்து பூமியிலே வாழ்ந்து பூமியிலே முடிஞ்சிடும். பூமியில் உள்ளது எதுவும் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. நம்ம ஆத்மா மட்டுமே பரலோகத்துக்கு போகும். இந்த பூமியில் வாழ்கிறவங்களுக்கு ஆகாரத்தையும் பரலோகத்தில் போகிறவர்களுக்கு தேவ வார்த்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா நல்ல தேவ சாயலில் கொழுமையாக புஷ்டியாக உள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை கேட்கணுங்க. இதை என்ன செய்யணும்? அதாவது குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிப பருவம் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த வாலிப பருவங்கிறது பலன் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பலனை நம்ம பிடிச்சாலும் பிடிக்க முடியாது, அது ஓடி போயிடும். இந்த குழந்தை பருவத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை, வயோதிப காலத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினைன்னு ஆண்டவர் சொல்லலை. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக்கிற என்ன செய். இப்போ தாங்க நினைக்கணும். இப்போ நினைக்கணும் ஆண்டவரை. நல்ல அந்த கரங்களை பாருங்கள், கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதில் காயம் கிடையாது. இன்றைக்கும் கிறிஸ்துவின் கரங்கள் அப்படியே இந்த இடத்துல போலாக இருக்கும்னே நான் நினைக்கிறேன். நேற்று கூட நினச்சேன். நான் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய கரத்தை ஆக்கினைக்கு விலைக்கு அவருடைய கரத்தை ஆக்கினைக்கு கொடுத்தாரு. அதுக்காக இந்த கரம் கர்த்தரை தட்ட வேண்டாமா? பாடி என்னங்க செய்த அந்த கரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சமைக்கவும் சாப்பிடவும் அதுக்காக ஆண்டவர் கரத்தை கொடுத்தாரு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான்.
எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். சும்மா நேர்த்தியாக பாடணுங்க. ஆண்டவரை நேர்த்தியாக பாடணும். தேவாலயத்தில் வந்து உட்காரம்னா அது பெரிய புண்ணியமுங்க. நான் வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், தேவனே இன்று ஆராதனை செய்ய நம்முடைய நாமத்தினாலே ஆலயத்தை திறக்கிறேன். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். நல்ல வாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். ஆராதனை பூர்ண சத்தியம், பூர்ண ஆராதனை நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் விழிப்பாக இருக்கணும். உங்களை பார்ப்பேன் நான். யார் யார் கிறிஸ்துவின் அன்பினால் ஆராதிக்கிறீங்க, யார் சரீரத்தை ஆற்றுறதுக்காக வந்து தேவாலயத்தில் இருக்கிறீங்க எல்லாம் ஆண்டவரும் பார்ப்பார், நானும் பார்ப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் என்ன கொஞ்சம் வால்யூம் குறைப்பா, ஒரு பாயிண்ட். 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதாவது 10,000 ரூபாயில் கவனிக்கிறீங்களா, 10,000 ரூபாயில் 100 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 10,000 சொல்லி கொடுத்தா சரியாக வருமா? சொல்லுங்க, ஏன் சரி வராது? பெரிய தொகை ஒன்றும் குறையிலையே, 100 ரூபா தானே குறைஞ்சிருக்குது. 100 ரூபா குறைச்சி கொடுத்தா சரியாக வருமா? 2 மணி நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து யோசிங்க. இன்றைக்கி அது வீக்னஸ் நமக்கு தெரியாதுங்க. ஊழியக்காரன் போராடல தான் அவன் வயிற்று பொழப்புக்கு போராடுறது இல்லைங்க. ஆத்துமா போய் சேர்க்கணுங்கிறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறது தெரியணும் உங்களுக்கு. சங்கடமாக முடிஞ்சிருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், ஆராதனைக்கு கிளம்பும்போது எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கிளம்பி நின்று ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு பூட்டிட்டு எல்லாரும் மொத்தமாக ஆராதனைக்கு வரணுங்க. அதுதாங்க ஒழுங்கு. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா, வீட்டில் இருக்கவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்களா, விசுவாசிக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, வேத வாசிக்கிறாங்களா, கர்த்தருக்குன்னு வாழ்கிறாங்களா, கர்த்தர்ட்ட அதை பற்றியே கவலை இல்லைங்க சில சகோதர சோரிகளுக்கு. என்னுடைய சொந்த மகன் பிசாசுக்கிட்ட போனால், என் சொந்த மகன் பிசாசுக்கிட்ட போயிட்டா என்ன செய்யுதுங்கிற ஒரு பாரம் இல்லைங்க. பாரம் இல்லை. எங்கிட்டாவது காசு வரணும், அவ்வளோதான். ஏசி எப்படி போனாலும் போட்டு காசு வரணும். அதனால தானே கையில் ஒரு காசும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி பிதாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அவர்கள் அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை. ஏசாயா 60:18 2வது வரியில், ஏசாயா 60:18 2வது வரி, அழிவும் நாசமும் உன் எல்லைகளில். அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் என்ன செய்யப்படாது, கேட்கப்படவே மாட்டாது. ஏன்னா பெற்றிருக்கிறது என்ன கிரீடம்?
பெற்றிருக்கிறது. அப்போ எல்லையிலையும் அழிவு இருக்காதுங்க. இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஐயா அந்த அழிவில்லாத கிரீடத்தை எனக்கு என்ன செய்யும்? ஆறும் நீர் வரும் வரைக்கும் என் கிரீடத்தை நான் பற்றி கொண்டு இருக்கும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான், பற்றி கொண்டு இருக்கும்படி. அப்போ நான் ஆலயத்துக்கு வர்ற நேரம் தகுதியான நேரமா? ஆண்டவருடைய பாடல்களை பாடுகிறேனே தகுதியான பாடலாம்? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறேனே என் ஜெபம் தகுதியான ஜெபமா? தேவாலயத்தில் நான் ஆராதிக்கிறேனே முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு என் தேவனுக்கென்று ஆராதிக்கிற ஆராதனை தகுதி உள்ள ஆராதனையானு யோசிக்கணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இங்கே வந்து கடைசி வரைக்கும் வாயே திறக்காமல் போகலாங்க. அது வருகை நாளில் நமக்கு பெரிய சிக்கலாகும். வேலை செய்கிற கம்பெனிக்கு போயிருக்கிறோம்னா எல்லாரும் வேலை செய்கிறது போல் அந்த கம்பெனி வேலையை எல்லாரும் செய்யணுங்க. அதே போல் தேவாலயத்துக்கு வரோம்னு சொன்னால் தேவாலயத்தின் வேலையை எல்லாரும் செய்யணுங்க. ஒரு வேலை சொல்லுவோமா? எத்தனை பேர் தேவன் மேலே அன்பாக இருக்கிறோம்? என்ன நல்லா தூக்குங்களே என் கையிருக்கிற வரைக்கும். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நான் அன்பு கூறுவேன்னு சொல்லி பாடலாமா? எல்லாருமே கவனிங்க, எல்லாம் தடப்படான்னு தட்டக்கூடாது. எல்லாருமே பாடணும், எல்லாருமே கரங்களை தட்டணும். ஏன்னா சாப்பாடு போட்டு வச்சா எனக்கு சாப்பிட தெரியாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ பாட தெரியாது, கரந்தட்ட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, பாடணும். ஒரு எழுதி சொல்லுவோமா? பாடுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்லா சத்தமாக பாடுங்க. ஆராதனை ஆராதனை. எபினேச்சரே எபினேச்சரே இதுவரையில் உதவி நீரே. எபினேச்சரே நல்லா பாடுங்க. ஏதோ வரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஆமென். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை சோதரிப்போம். இது ஆவிக்குரிய ஆராதனை பாட்டுங்க. ஆவிக்குரிய ஆராதனை பாட்டு இது. இப்படி தான் பாடணுங்க. இது மாதிரி தான் ஆராதனை செய்யணும். எல்லா பாடல்களும் அப்படி தான் பாடணும். எல்லாரும் பாடணும்.
ஒரு அழி சொல்லுவோமா? உன் எல்லைகளிலே அழிவு நாசம் கேட்கப்பட மாட்டார். வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 4வது வசனத்தில் முதல் வரி மட்டும் வாசிங்க. 12:4 முதல் வரி. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். யாரு? குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு என்ன செய்கிறாள்? கிரீடமாக இருக்கிறாள். இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாதுங்க நம்ம சபையில். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த புருஷங்க? இல்லை, எந்த புருஷனுக்கு கிரீடம்? என்னங்க? தன் புருஷனுக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. எந்த புருஷங்க? கிறிஸ்து என்னும் இவர் தாங்க நித்திய புருஷன். இயேசு யாரு? சத்தமாக சொல்லுங்க. இயேசு யாரு? நித்திய புருஷங்க. பாக்கி எல்லாமே தற்காலிகமான புருஷங்க. இந்த தற்காலிகமான புருஷனில், புருஷன் வீட்டில், மனைவியில், மனைவி வீட்டில் இடையில ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த புருஷன் வீட்டில் என்றைக்கும் சண்டை இருக்கவே இருக்காது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாரை கற்புள்ள கன்னிகையாக உன்னை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை நியமித்திருக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கும் கூட அந்த புருஷனுக்கு நம்ம என்ன செய்யலாம்? கிரீடமாய் மாறலாம். பாருங்க, ஆண்டவரே உங்கள் சிரசுக்கு நான் கிரீடமாக அல்ல, உங்கள் புனித பாதத்திற்கே நான் கிரீடமாக இருக்கிறேன் ஐயா. உங்களுடைய பாதத்துக்கே நான் என்ன செய்கிறேன்? கிரீடமாக இருக்கிறேன் ராஜா, கிரீடமாக இருக்கிறேன். உலகத்தில் ஜனங்களை திருத்தணும்னு சொல்லி தனித்தனியாக விதவிதமாக கூட்டங்களை நியமித்து பிரயாசப்படுறாங்க. திருத்த முடியலைங்க. தவறு செய்கிறவங்களை அடிக்கத்தான் முடியுது, தவறு செய்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணத்தான் முடியுது, தவறு செய்தவங்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தத்தான் முடியுது, தவறு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுத்து போய் அடைக்கத்தான் முடியுது. திருத்த முடியலைங்க. அந்த மனுஷனை, திருந்தாத மனுஷனை திருத்துறது தேவனுடைய வார்த்தை ஒன்று தாங்க. திருத்தாத மனுஷியை திருத்துறது தேவ வசனம் ஒன்று தாங்க. இதுலேயும் திருந்தலைன்னு சொன்னால் அது மாதிரி பரிதாபம் வேறு எதுவும் இல்லைங்க. அந்த சத்திய வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்க. அந்த வசனத்தை உடனே ஏற்றுக்கொள்ளணுங்க. தன்னுடைய மகன் கர்த்தருக்குள்ளே சரியாக நடத்தப்படுறாங்களா? கர்த்தருக்குள்ளே சரியாக நடத்தப்படுறாங்களாங்க? சாப்பாடு சாப்பிட்டா சரீரம் வாழுங்க. தேவ வசனம் கேட்டால் தாங்க பரலோகத்தில் போய் ஆத்மா வாழும். அதுக்கு ஓடி வரணும்ல. ஒரு எல்லை சொல்லுவோமா? அந்த வசனத்தை கேட்க என்ன செய்யணும்? ஓடி வரணுங்க. பவர் நம்ம கையில் இல்லைங்க, பவர் தேவனுடைய கருத்தில் தாங்க இருக்குது. எந்த மனுஷனை எடுக்க அவரால் முடியும், எந்த மனுஷனை கைவிட அவரால் முடியும். யாரும் தேவன் மேலே வழக்கு போட முடியாதுங்க. பரிசுத்தம் ஒன்றுவே
பரிசுத்த ஒன்று மாத்திரமே தெய்வத்துக்கு முன்பாக மகிமையாய் நிறுத்தினாமலை. இதை கேட்டு தாங்க பரிசுத்தம் அடையணும். மனையை பரிசுத்தப்படுத்துறது வேறங்க, வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துறது வேறங்க. ஆனால் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துறது வசனம் ஒன்று தாங்க. அந்த வசனத்தை நீங்கள் ஒழுங்காக கேட்கணும். வசனத்தை என்ன செய்யணும் சொல்லுங்கள்? வசனத்தை என்ன செய்யணும்? ஒழுங்காக முதல் வசனத்திலேருந்து முடிவு வசனம் வரைக்கும் கரெக்டாக கேட்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ல் 3வது வசனத்தில் செல்ல ஆஃப் பண்ணி வைங்க பிரதர். சுதந்திரத்தை இருமாப்பாக ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும். அப்போ ஒவ்வொரு சகோதரனும் ஆலயத்துக்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் மற்ற சகோதரிகளுக்கு நம்ம மாதிரியாக முன்மாதிரி, மற்ற சகோதரிகளுக்கு நம்ம முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணுங்க. முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணும். தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நம்மளை வரிகளை கொண்டு போவார். அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு, சொந்தம், ஐக்கியம் அது சரியாக இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். இங்கே சபையில் உள்ள பிள்ளைகள்லாம் வருவாங்க, உங்களோட பாடி ஆராய்ச்சிட்டு போயிடுவாங்க. வரிகளை எடுக்கிற ஒரு கர்த்தர் மட்டும்தான். சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய தொடர்பு, உங்களுடைய உறவு கர்த்தரோட சரியாக இருக்குதான்னு பாருங்கள். ஆண்டவரோடு அது கரெக்டாக இருந்தால் உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். செல்வத்தின் மேல் செல்வங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை தடை பண்ண முடியாது. மனுஷன் தடை பண்ணுறத மனுஷன் தடை பண்ணுவாங்க, மனுஷன் செய்கிறத செய்ய விடாமல் தடை பண்ணுவாங்க. தேவன் செய்கிற எந்த மனுஷன் தடை பண்ண முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். தமக்காக வாழ்கிற பிள்ளைகளை தேடி வந்து தேவன் ஆசீர்வதிப்பார். என் குடும்பம் கர்த்தருக்குள்ளே இருக்கா, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னா, ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமான ஆராதனை நான் செய்கிறேன்னா, எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். யோசிக்கணும். பாருங்க, மனுஷனை சர்வசாதாரணமாக ஏமாத்தலாம். உள்ளுக்கு இருக்குதா குப்பை தொட்டியில் உள்ளே இருக்குது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நான் 80 வருஷம் பூமியில் வாழ போகிறேன். அதில் 30 வருஷம் உலகத்துக்கு போயிடுச்சு. 50 வருஷம் வாழ்கிறேன். 50 வருஷமும் கர்த்தருக்காக நின்று, கர்த்தரை பின்பற்றி, கர்த்தரை பாடி, கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஆராதித்து, கர்த்தருடைய சத்தியத்தை கை கொண்டு, கர்த்தருடைய சத்தியத்தின் வழி வாழ்ந்து, சத்தியத்தில் வைராக்கியம் மறந்து, பரிசுத்தத்தை பூரணப்படுத்தி, ஆண்டவர் வருக வரைக்கும் நிலைத்திருந்து நான் ஆராதிக்கணும். 50 வருஷம் ஆராதிக்கணும். என்ன செய்யணும்னு யோசிக்கணுங்க. ஒன்றுமே யோசிக்காமல் அன்றாடு சர்ச்சுக்கு வந்து போய் பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. ஒரு சிந்தை தேவனுடைய மனுஷனுக்குள்ளே ஒரு சிந்தை இருக்குதுன்னு சொன்னால் அது பரிசுத்த சிந்தையாக இருக்கணும், இல்லைன்னா நல்ல சிந்தையாக இருக்கணும். ஒரு கிரிகள் செய்தால் அது பரிசுத்த கிரிகளாக இருக்கணும், அது நியாயமான கிரிகளாக இருக்கணும். எந்த மனுஷன் குடும்பம் கட்டுற மாதிரி, பேர் கட்டுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து பேசக்கூடாதுங்க. அவங்க யாருங்க, நீங்கள் யாருங்க? நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோமா, அவங்களுக்கு சோறு போடுறோமா, சொத்தில் பங்கு கொடுக்குறோமா? அவங்கள பிடித்து திட்டுறதுக்கு, ஏசுறதுக்கு நமக்கு என்ன ரைட் இருக்குது? தேவ பிள்ளைகள் விடுதலையோடு வந்து ஆராய்ச்சி விடுதலையோடு போகணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். குணசாலியான ஸ்திரீ எந்த புருஷன்? ஒரே புருஷன். என் புருஷன் அவர் தான். நான் மனவாட்டியாக மாறும்போது அவர் எனக்கு மனவாளனாக வருவார். அது வரைக்கும் நான் உயிரை பணைய வச்சு கர்த்தருடைய ஜபங்களை நான் சிறப்பாக செய்யணும், ஆராதனையை நான் சிறப்பாக செய்யணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய
சாட்சி, ஒரு சாட்சி கூட நான் அப்படியே அந்த சாட்சி அப்படியே மகிமையாய் பிரித்து சாட்சி சொல்ல தெரியணுங்க. சாட்சி சொல்ல தெரியணும். எப்படி சாட்சி சொல்லணும் அது நமக்கு தெரியணுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதமானவர். ஒரு குருடனுக்கு பார்வை கொடுப்பார், அடுத்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணார். நேற்று தான் ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தேன்னு அவர் சொல்லவே மாட்டார் பாருங்க. ஒரு குஷ்டரோகிக்கு சுகம் கொடுப்பார், அடுத்து கடற்கரையில் போய் பிரசங்கம் பண்ணுவார். நேற்று கூட ஒரு குஷ்டரோகிக்கு நான் சுகம் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லைங்க. இன்றைக்கி பூரா விளம்பர ஊழியமாக இருக்குதுங்க, விளம்பர ஊழியமாக இருக்குது. அந்த ஜனங்கள்லாம் பரலோகத்துக்கு போவாங்களான்னு யோசித்து பார்த்தா முடியலைங்க. போயிடுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு தீர்மானத்தை நமக்குள்ளே கொண்டு வரவே முடியலை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ஸ்தோத்திரம். மந்தைக்கு என்ன செய்யுங்க? இப்போ நாம் ஆலயத்தில் உட்காரோம்னா நம்மளை திரும்பி பார்க்குறவங்க உணர்த்தப்பட்டு ஆண்டவருக்குள்ளே அவங்க மனம் திரும்பணுங்க. அப்படி 20 வருஷம் ஆராய்ச்ச தேவனுடைய பிள்ளைகள், 30 வருஷம் ஆராய்ச்சவங்க மாதிரியான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணுங்க. மாதிரியான ஆவிக்குரிய வாழ்க்கை அதை நீங்கள் கண்டிப்பாக அமைக்கணும். பழைய சுவாபத்தை நம்ம வச்சுக்கிட்டு ஆராய்ச்சா ஒரு பிரயோஜனப்படாத, அதை கர்த்தர் அந்த ஆராதனையை அங்கீகரிக்கவே மாட்டார். பழையவைகள்லாம் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், பழையவைகள்லாம் ஒளிஞ்சிடணும்ல, ஒளிஞ்சிருக்குதான்னு பாருங்கள். இந்த அப்படின்னா கோவச்சுக்கிறான், இந்த அப்படின்னாக்க சினிக்கிறான். என்னங்க அது ரட்சிப்பாது? பெரிய காரியங்கள்லாம் எப்படிங்க சகிக்கிறது? தேசம் முழுவதும் இருக்கிறதான ஆண்களுடைய காரியங்கள், பெண்களுடைய காரியங்கள்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது. நடக்கிற சகல அக்கிரமமும் ஆண்டவருக்கு தெரியும். வெறுத்து போய் உடனே ஆண்டவர் உலகத்தை அழித்து ஜனத்தை அழித்து முடிவு கொண்டு வரல பாருங்க. காரணம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? மனம் திரும்ப வேண்டும் என்று. இன்றைக்கு கூட நம்ம என்ன செய்யலாம்? மனம் திரும்பலாங்க. இன்றைக்கு கூட எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 4வது வசனத்தில், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இப்போ இந்த மந்தைக்கு நாம் என்ன செய்யணும்னா மாதிரியாக இருக்கணுங்க. என்ன செய்யணும்? மந்தைக்கு மாதிரிகளாய். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமையுண்டான். மந்தைக்கு மாதிரிகளாய். சங்கீதம் 92:13, சங்கீதம் 92:13, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவார்கள். வாடாத கிரீடம், செழிப்பான கிரீடம். தேவனுடைய பிரகாரத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? செழித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார். கவனிங்க பிரதர், எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். செழிப்பான கிரீடம், அதை நாம் பெற்றுக்கொள்ளணுங்க. எத்தனை கிரீடம் வந்திருக்கு பார்த்தீங்களா? எத்தனை கிரீடம் வந்திருக்கு? ஒரு அல்ல சொல்லுவோமா? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், யோபு 19:9, என்னிலிருந்து புரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். யோபு தாங்க சொல்கிறாரு, தேவன் என் சிரசில் இருந்த கிரீடத்தை இணைஞ்சிட்டாரு. பாதை சரியாக இருந்தால் அந்த கிரீடம் கடைசி வரைக்கும் இருக்குங்க. அந்த ஆசீர்வாத கிரீடம், அந்த பெலன் கிரீடம், ஆயுசாக்கள் கிரீடம், செல்வங்கள் எக்கச்சக்கமாக வருங்க.
செல்வம் எவ்வளவு வந்தாலும் சகோதரிகளும் தங்களை தாழ்த்தி தான் வாழணுமே தவிர, செல்வம் வந்ததுனால சந்தோஷப்படுறது ஒரு வேளை இருந்தால் சந்தோஷப்படுறது தவறுன்னு சொல்லலை. சந்தோஷப்படுறது தவறுன்னு சொல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எத்தனிக்கிறார். அப்போ என்ன இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்கணுங்க. என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தாழ்மை இருக்கணுங்க. ஏன் ஆண்டவர் எடுக்கணும்? யோபு 16:15 கடைசி வரியில், என் மகிமையை புழுதியின் மேல் என்ன செய்தேன்? போட்டு விட்டேன். இந்த ஒரு தாளந்தை வாங்கிட்டு போனவன் போய் என்ன செய்தான்? நிலத்தில் புதைச்சி வச்சான். ஒரு தாளந்தை வாங்கினவன். ஆனால் யோபுக்கு ஆண்டவர் மகிமையை கொடுக்கும்போது அந்த மகிமையை என்ன செஞ்சிட்டாரு? புழுதியில் போட்டாருங்க. அன்றைக்கி எக்கச்சக்கமான ஜபங்கள், ஆராதனைகள், விசுவாசங்கள், அன்பு, கீழ்ப்படுதல், நற்கிரிகள் எல்லாம் தரையில் விழுந்து போச்சுங்க. அநேகர் விட்டுட்டாங்க. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஒரு வேளை சொல்லுவோமா? நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணுங்க. முயற்சி பண்ணணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் அப்படியே இல்லைங்க. வசனங்களை தேடி வாசி இன்னும் எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் நான் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கிறேன். அதை குன்றி குறுகி போக விட்டுறக்கூடாதுங்க. விட்டுறக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இன்னும் ஆண்டவருக்கு பவரான பாடல், பவரான சத்தியம், பவரான ஆராதனை செய்கிறது எப்படி? வசனம் என்னென்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? ஒரு அல்ல சொல்லுவோமா? வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய ஆறுதல் கூட்டம் வச்சுருக்காங்க. ஒரு 1000 பேர் கூடியிருக்கிறாங்க. பிரதர் ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த சாட்சி அப்படியே அடிக்கி சொல்லணுங்க கரெக்டாக. ஒரு பாடல் பாடுனாக்கி இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பாடுறதுக்கு நமக்கு தெரியணுங்க. ஒரு செய்தி கொடுன்னு சொன்னால் அவ்வளவு மதுரமாக, மகிமையாய், மேன்மையாய் அந்த செய்தி கொடுக்க நமக்கு தெரியணுங்க. கற்று தேறி இருக்கணுங்க. கற்று கவனிங்க பிரதர், கற்று தேறி இருக்கணுங்க. கற்று தேறி இருக்கணும். இதிலேயே வாலிபர்கள் கூட்டம் இருக்குது, வாலிப பிள்ளைகள் கூட்டம் இருக்குது, தாய்மார்கள் கூட்டம் இருக்குது, எழுப்புதல் கூட்டம் இருக்குது. எழுப்புதல் கூட்டம் நடத்தணும். எல்லாம் நமக்கு தெரியணும். அல்லேலூயா. புலம்பலின் புஸ்தகம், புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், புலம்பல் 5:16, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் என்ன செய்தோம்? பாவம் செய்தோம். எரேமியா புலம்பி அழுது எழுதுகிறார். சாலமோனின் காலத்தில் சாலமோனின் 1000 குடும்பங்களிலிருந்து, 1000 மனைவிகளிலிருந்து, 1000 மனைவிகளுடைய பிள்ளைகளிலிருந்து எல்லாரும் விக்கிரகாரணம் செய்தார்கள். எருசலேமின் மலைகளிலே விக்கிரகம், எருசலேமின் தெருக்களிலே மரத்தடியிலே விக்கிரகம், எருசலேமில் இருந்த சகல ஸ்திரீகள், புருஷர்கள் வீட்டுக்குள்ள அத்தனையும் விக்கிரகங்கள். எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்து போயிற்று. நாங்கள் என்ன செய்தோம்? பாவம் செய்துட்டோம். அந்த கிரீடம் விழாமல் இருக்கணும்னா சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு மேலாக பரிசுத்தத்தை நாம் பாதுகாக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்தத்தை, பிதாவே உலகத்தில் வந்தாலும் கூட மனுஷனுக்கு பிதாவை பிடிக்காதுங்க. பிதாவே உலகத்தில் வந்தாலும் மனுஷனுக்கு பிதாவை பிடிக்காதுங்க. இயேசுவே உலகத்தில் வந்தார், மனுஷனுக்கு இயேசுவை பிடிக்கலைங்க. பரவாசம் பிடிச்சது, இயேசுவை பிடிக்கலை.
பரிசுத்த முள்ளவரை கொலை செய்துட்டு கொலைகாரனை தங்களுக்கு தப்பி வைத்து வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கும் ஊழியக்காரர் சிலருக்கு பிடிக்காதுங்க. சும்மா ஒப்புக்கு வந்து போய்கிட்டு இருப்பாங்க, ஒப்புக்கு வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாருங்கிறது ஆண்டவருக்கு தெரியுங்க. ஏன்னா இயேசுவு பட்ட கஷ்டங்கள், மனுஷனால் இயேசு பட்ட கஷ்டங்கள் இயேசுவுக்கு தாங்க தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுங்க. இன்றைக்கு மனுஷனால் ஊழியக்காரன் படுற கஷ்டம் கர்த்தருக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியவே தெரியாதுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். வைராக்கியம் இருக்கணுங்க, வைராக்கியம் இருக்கணும். ஒரு ஏழை சொல்லுவோமா, தேவன் மேலே பூரண அன்பு இருக்கணும். தேவன் மேலே பூரண அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கிரிகள் வேற மாதிரி இருக்கும். தேவன் மேலே அன்பு இல்லைன்னு சொன்னால் அந்த கிரிகள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என் தேவன் மேலே நான் அன்பாக இருப்பேன், ஆண்டவருக்கென்று நான் உயிர் வாழ்வேன், ஆண்டவருக்கென்று உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். எல்லாரும் மரிக்கிறது போல நான் ஒரு நாள் மரிப்பேன். நான் சாவை குறித்து பயப்படுறது கிடையாது. சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை பூர்ணமாக செய்யணுங்கிற பாரம் ஒன்று தான் எனக்கு. இங்கே உலகத்தில் இருக்க வரைக்கும் தங்க இட்லி சுட்டு, தங்க தோசை போட்டு, தங்க பணியாரம் சுட்டு ஏன்னா தங்க சாம்பார் வச்சு, தங்க ரசம் வச்சு யாரும் சாப்பிட்றது இல்லைங்க. இந்த வேகிறதாங்க கன்றாவு. இதுக்காக உலகத்தில் எத்தனை உத்தரவாதம் பண்ணுறேன் பாருங்க. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சும்மா பாடுறேன், காணிக்கைக்கல்ல. உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாரும் அவருடைய முகம் பார்க்கணும். நான் ஜெபம் பண்ணும்போது இடையில சொல்லுவேன், கர்த்தாவே டிவியில் வர்ற இயேசுக்களை அல்லையா, என் சொந்த ஆண்டவரை நான் பார்க்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். டிவியில் வர்ற இயேசுக்களை அல்ல ஐயா, என் சொந்த ஆண்டவரை நான் பார்க்கணும். என்னவெல்லாம் செய்ய சொன்னாலும் செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன், போனா போகிறேன், வான்னா வர்றேன், செய்யினா செய்கிறேன், இந்த பக்கம் போகாதனா போக மாட்டேன், என்ன சொல்கிறேன்னு என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், உண்மை நான் எப்படியாவது பார்க்கணும் ஐயா. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் என்ன செய்தோம். ஏசாயா 59:2 கடைசி 2 வரியில், ஏசாயா 59:2 கடைசி 2 வரியில், அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது, எது மறைக்குது, பாவம் மறைக்கும். யோவான் 9:31, யோவான் 9:31,
பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுக்கிறார். இந்த பாவம் அவர் நம்மை பார்க்கக்கூடாதபடி முகத்தை மறைக்கிறது. பாவிகளுக்கு தேவன் கொடுக்கவே மாட்டாருங்க. எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்கனாலும் அங்கே பரிசுத்தம் இருந்தால் தாங்க இந்த ஜெபம் ஏறி இறங்காங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பரிசுத்தம் இல்லைன்னா அது ஆகாதுங்க. பரிசுத்தம் இல்லைன்னா ஆகாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், 2 தீமோத்தேயு 4:8, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஓடினேன், எல்லாரும் சொல்லுங்க, ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதியின் கிரீடம்னு சும்மா இருந்தாலே நீதியின் கிரீடம் கிடைக்கணுங்க. ஓடணுங்க, ஓட்டத்தை முடிக்கணுங்க. விசுவாசத்தை பறி கொடுத்துறாதபடி கடைசி வரைக்கும் அதை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணுங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? காத்துக்கொள்ள. அதாவது இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து வர்றாரு, அந்தி கிறிஸ்து வர்றான். கிறிஸ்து, சத்தமாக சொல்லுங்கள், கிறிஸ்து வர்றாரு, அந்தி கிறிஸ்து வர்றான். எந்த கிறிஸ்துவக்கிட்ட போகணும் அப்படின்னா நீங்கள் எப்படிங்க வாழணும், ஆராதிக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இங்கே என்ன பண்ணாலும் யார் சகோதரர்களோ நானோ ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் செய்கிறது நன்மையோ தீமையோ முடிவு கத்தடத்துலேருந்து வரும். நன்மையோ தீமையோ கிருபையோ தண்டனையோ தேவனத்திலேருந்து வருமுங்க. அதை தப்பிக்கிறதுக்கு தான் பிரதர் சிஸ்டர் அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் செய்கிறது எல்லாமே ரைட்டு, எனக்கு யாரும் என்னை திருத்தக்கூடாதுன்னு சொன்னால் அது தவறுங்க. அகில உலகத்திலும் பிள்ளைகளுக்கு தேர்வு நடக்குது. சர்வ உலகத்தில் தேர்வு எழுதின எல்லா மாணவிகளுடைய பேப்பர் திருத்தப்பட்டு தாங்க ரிசல்ட்டு வெளியில் வரும். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருத்தம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 90